ஆமே. ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா. ஏன்னா வானத்திலிருந்து மழை பெஞ்சாலும் பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. என்ன சொல்லுங்க? எப்படியே, எப்படியோ அப்படியே. எல்லாம் சொல்லணும். எப்படியோ எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது அது என்கிட்ட வெறுங்கையோட வராது, வெறும் சட்டியோட வராது. அது நிறைச்சு நிறைச்சு அள்ளி கொண்டு வரும். கையை தட்டி அப்பாவை அவன் எல்லாம் சொல்லுங்க. நான் இங்க இருந்து தேவனுடைய வார்த்தையை நான் அனுப்புனா அந்த வார்த்தை எனக்காக யுத்தம் பண்ணி எனக்காக வழக்காடி வெற்றிய அங்கிருந்து கொண்டு வந்து என் கையில வந்து கொடுத்தான். கைய தட்டாப்பாவுக்கு. அல்லேலூயா. இப்ப மதுரையில் உங்களுக்கு ஒரு போராட்டம். என்னது? மதுரையில் உங்களுக்கு ஒரு யுத்தம். நாளைக்கு நாளைக்கு மதுரையில் உங்களுக்கு ஒரு நிந்த, மதுரையில் ஒரு அவமானம், மதுரையில் உங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க இருந்து என்ன செய்யணும்? இங்க இருந்து என்ன செய்யணும்? எங்க அனுப்பணும்? சரியா, ஒண்ணு வேணாயா. உங்களுக்கு எந்த ஊர்ல பிரச்சனை, எந்த இடத்துல பிரச்சனை, எந்த ஏரியால பிரச்சனை? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லு. பிரச்சனை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, சந்தோஷம். அல்லேலூயா. எந்த ஊர்ல பிரச்சனை, எந்த ஏரியால பிரச்சனை? புதுத்தெருல பிரச்சனையா, அல்லம்பட்டியில பிரச்சனையா, இல்ல கொக்கலாஞ்சேரியில பிரச்சனையா, இல்ல தம்மநாயக்கம்பட்டியில பிரச்சனையா? அல்லேலூயா. இப்ப கவனிங்க. இப்ப தம்மநாயக்கம்பட்டியில உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? அந்த தம்மநாயக்கம்பட்டியில இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. அல்லது வள்ளியூர் பக்கம் ஒரு பிரச்சனை, அல்லது இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை, மாவடி அப்படிங்கிற ஊர் பக்கம் ஒரு பிரச்சனை. எந்த ஒரு பிரச்சனை? மாவடி பக்கம் ஒரு பிரச்சனை. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? வார்த்தை அனுப்பும் போது அந்த வார்த்தை என்ன செய்யும்? வழக்காடுற இடத்துல வழக்காடும், சண்டை போடுற இடத்துல சண்டை போடும், யுத்தம் பண்ற இடத்துல யுத்தம் பண்ணி அப்படியே நேர வந்து இந்த மகளை உனக்கு வெற்றி, இந்த மகளை உனக்கு விடுதலை, இந்த மகளை உனக்கு சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? வார்த்தை. வார்த்தை இங்க இருக்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உட்கார்ந்த இடத்துல சாதிக்க போறேன். சொல்லுங்க பாப்பா. உட்கார்ந்த இடத்துல யுத்தம் பண்ண போறேன், உட்கார்ந்த இடத்துல வழக்காட போறேன், உட்கார்ந்த இடத்துல என் கஜானா நிரம்ப போகுது. சத்தம் பத்தல. உட்கார்ந்த இடத்துல எனக்காக யுத்தம் நடக்க போகுது. உட்கார்ந்த இடத்துல எனக்காக வழக்காடுதல் நடக்க போகுது. ரைட், ஓகே. இப்ப இங்க இருங்க. இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, இந்த உலகம் எப்படி படைச்சாரு அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப இங்க இருங்க. ஆதியில என்ன இருந்துச்சு? அப்ப அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்களே, நல்லா கவனிங்களே. இப்ப வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கிறது. வார்த்தையாகிய அவர் நாமம் வார்த்தை. அவர் நாமம் என்னது? வார்த்தை. அது வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கிறது. அவருடைய நாமம் வார்த்தை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய நாமம் என்னது? வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையாகிய இயேசு. இப்ப நீங்க வார்த்தையை உச்சரிச்சீங்கன்னா இயேசுவை உச்சரிக்கிறீங்க. அவர் நாமம் தேவ வார்த்தை. சொல்லுங்க, அவர் நாமம் தேவ வார்த்தை. அப்படின்னா நீங்க இந்த பைபிள்ல இருக்கிற எத்தனை வார்த்தையை உச்சரிச்சாலும் இயேசுவை உச்சரிக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை உச்சரிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. சங்கீதம் 119, 37, 38. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை
உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். அப்ப என்ன செய்ய, வாக்கை என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்த. நான் இந்த உலகத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எல்லா காரியங்களையும் நான் செய்வதற்கு உங்களுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை என் உள்ளத்துல கொடுத்து எனக்கு என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு எதுக்கு நான் வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை பிங்கிறங்க, உலகத்தை உண்டாக்குனார் வார்த்தையில. அப்ப அந்த வார்த்தை உங்க வாயில உச்சரிக்கப்பட்டா உண்டாகிற காரியம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வார்த்தை உச்சரிச்சேனா எனக்கு வரக்கூடாத காரியம் வரும். நான் இந்த வார்த்தையை பேசுறேனா நினைச்ச காரியம் தேடி வரும். அல்லேலூயா. பாருங்க, உமக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற உமது வாக்கை, உமக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற உமது வாக்கை. அப்ப எத்தனையோ வாக்கு இருக்கு, எத்தனையோ வார்த்தை இருக்கு. உமக்கு நான் எப்படி நடக்கணும், உமக்கு எப்படி பயந்து நடக்கணும், உமக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும், உமக்கு எப்படி பிரியமா நடக்கணுங்கிற அந்த வார்த்தையை எனக்கு நீங்க உறுதிப்படுத்தி என்னோடு இடைபடுங்க என்று சொல்லும் போது அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கிடைச்சிவாரு, நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 17:17 சொல்லுகிறது, வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. இப்ப இங்க வருங்க, ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனை, ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும், எப்படி அவரை தூய்மையாக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எந்த வார்த்தை, சத்தியத்தினாலே அவர்களை என்ன செய்ய முடியும், எல்லாம் சொல்லுங்க. சத்தியத்தினாலே பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியும். எல்லாம் சொல்லுங்க. சத்திய வார்த்தையாகிய ஜீவனுள்ள வார்த்தையை வைத்து பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனை என்னால பரிசுத்தமாக்க முடியும். புரியுதா, புரியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிபன் தன் வழியே எதனால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வான்? தேவனுடைய வார்த்தையில பரிசுத்தம் பண்ணிக்கொள்வான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஊடுருவி பாயும் போது, தேவனுடைய வார்த்தை உங்க இதயத்திலே வரும்போது, தேவனுடைய வார்த்தையை நினைக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை பேசும்போது, தேவனுடைய வார்த்தையை அசைப்படும் போது, பரிசுத்தம் இல்லாத இந்த இருதயம் அது பரிசுத்தம் உள்ள இருதயமாக அது மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துறதுக்கு எங்கேயும் ஓட வேணாம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்க உள்ளத்துல இருந்தால் போது, உங்கள் இருதயம், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா அது பரிசுத்த இருதயமாய் அது மாறிவிடும். அல்லேலூயா. சங்கீதம் 119, சங்கீதம் 119, 160, 161. வசனம் சமூலமும், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. அல்லேலூயா. பிரபுக்கள் உன்னை துன்பப்படுத்தலாம், மேல் அதிகாரிகள் உன்னை துன்பப்படுத்தலாம், கடன்காரர்கள் உன்னை துன்பப்படுத்தலாம், உன்னை உன் பக்கத்தில் இருக்கிறவங்க நெருக்கத்தை கொடுத்து உனக்கு துன்பப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் நீ சத்திய வார்த்தையை உன் வாயில நீ அறிக்கை பண்ணும்போது, சத்திய வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கும்போது, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பிரபுக்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இந்த வார்த்தை உனக்கு பாதுகாப்பை கொடுத்து, இந்த வார்த்தை உனக்கு விடுதலை கொடுத்து, இந்த வார்த்தை உன்னை காப்பாத்தி 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 உன்னை கரமெடுத்து நடத்தும். அந்த வார்த்தை பிரபுக்கள் உன்னை துன்பப்படுத்தலாம், உன் சொந்தங்கள் உன்னை துன்பப்படுத்தலாம், நிந்தனைக்கு உட்படுத்தலாம். ஆனால் எல்லா காரியத்திலிருந்து இந்த ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு என்ன செய்யும், விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:63, மாமிசம் ஒன்றுக்கு உதவாது, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்படின்னா இந்த வார்த்தையை என்ன செய்யணும், எதுக்கு வார்த்தையை நான் பேச வைக்கிறேன், எதுக்கு வார்த்தையை அசைப்பட வைக்கிறேன், எதுக்கு வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த வார்த்தை போய் உங்க உள்ளத்தை மாற்றி விடும். அந்த வார்த்தை உங்க உள்ள என்ன செஞ்சிடும், பழைய இதயத்தை எடுத்துட்டு புதிய இதயத்தை என்ன செஞ்சிடும், வச்சிரும். நீதிமொழிகள் 6:23, 24. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். இப்ப கவனிங்க, உன்னை நிந்தனைக்கு உட்படுத்துறாங்களா, உன்னை அவச்சொல்லா பேசி உன்னை கேவலப்படுத்துறாங்களா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பல நெருக்கத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே, சஞ்சலத்தின் மத்தியிலே, தவிப்பின் மத்தியிலே நீங்க நடமாடி கொண்டு இருக்கிறீங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆனா அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. திருப்பி படிங்க அந்த வார்த்தை வசனத்தை.
கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி, போதக சிற்சையே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும், இந்த வார்த்தை துர்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சக பேசுடைய நாவுடைய பரஸ்திரிக்கும் உன்னை விலக்கி என்ன செய்வாரு? காப்பார். அதாங்க எனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காமலே போக்கு என்று சொல்ல வைக்கிறேன். நான் ஒரு வழியா வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியா ஓடி போன்று சொல்ல வைக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அசைப்பட இந்த வார்த்தையை பேச உங்க எதிராளி கீழே விழுவதை நீங்க பார்க்க முடியும். உங்க சத்துரு கீழே விழுவதை நீங்க பார்க்க முடியும். அந்த சத்துருவை நீங்கள் தேடியும் காணாதிருக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல கடந்து வரும். அதான் இந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 119 165. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேத வசனங்களை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. இந்த வேதத்தை நேசிக்கிற எனக்கு, இந்த வேதத்தை நேசிக்கிற எனக்கும் என் குடும்பத்துக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. எனக்கு இடரலே இல்ல, எனக்கு பிரச்சனையே இல்ல, எனக்கு வேதனையே இல்ல, எனக்கு விளைவனமே இல்ல. காரணம் இந்த வேதத்தை நான் நேசிப்பதா, இந்த வேதத்தின்படி நடப்பதா, இந்த வேத வசனத்தை உச்சரிப்பதா, என் குடும்பத்தில் சமாதானம், என் குடும்பத்தில் சண்டை இல்ல, பிரச்சனை இல்ல, எதுவுமே இல்ல. காரணம் இதை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாருங்க, இந்த வேதத்தை நீ நேசித்தனா உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் இடரல் என்பதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் உன்னை என்ன செய்து பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 89 to 92. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய், உம்முடைய வார்த்தை மேல பாசமாய் நோக்கமாய் இருக்கிறேன். என் கண்கள் பூத்து போகிறது. புகையில் உள்ள துருத்தியை போலானே, உமது பிரமாணங்களையும் மறவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? அல்லேலூயா. அப்பனா நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க, நம்மளை அவமானத்துக்குள்ள கொண்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த நியாய தீர்ப்பு அவர்களுக்கு பதில், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எப்பன்னு கேட்டீங்கன்னா, எப்போ அது பதில் வாங்கி தருவாருன்னு கேட்டா, அது இந்த வேத வசனத்தை வச்சு தான் வாங்கி தருவார். ஆமே. அதான் வேதமே வெளிச்சம், தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு என்னவா தீபமா இருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தையை வச்சே நீங்க யுத்தம் பண்ணலாம், இந்த வார்த்தையை வச்சே கடன் அடிக்கலாம், இந்த வார்த்தையை வச்சு உங்க பிரச்சனை முடியும். கோர்ட்டு கேஸு தேவையில்லை. வழக்காடுகிறவர் ஏன் கூட இருக்கிறார், யுத்தம் பண்ணுகிறவர் ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத்து வழக்காடு பண்றதுக்கு போனாரா? யோசபாத்து இல்ல பக்கத்து நாட்டுக்கு உதவி கேட்டாரா? இல்லவே இல்லையே. அவர் என்ன செஞ்சார்? யோசபாத்து ஒருமித்து ஓரிடத்தில் கூடினார்கள், வாக்குத்தத்தத்தை சொன்னார்கள், ஜெபித்தார்கள், பூரியை ஊதினார்கள், துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார்கள். எதிராளி கீழே விழுந்ததை பார்க்க முடிந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வேத வசனம் பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் தெரியுமா? அது வேலை செய்யும், அது பேசும், அது நடக்கும். அதான் கர்த்தருடைய வேத வார்த்தை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 4:5-6. இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் படைச்ச அந்த வார்த்தை இந்த 92ஆம் வசனத்தில் இருக்கு. சங்கீதம் 119 89 20 92 அவருடைய வசனம் வானங்களில் என்ன செய்யுது? நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனம் வானங்களில் என்ன செய்யுது? நிலைத்து. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், இது எல்லாம் என்ன செய்யுது? வார்த்தையில் படைச்சாரு. அந்த வார்த்தை இன்னும் அது என்ன செய்யுது? அது கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நட்சத்திரங்கள் தொங்கி கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கிறது, அஸ்திவாரமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்கள் அதே தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட நீங்கள் அவர் பேசின வார்த்தையை நீங்கள் பேசும்போது அவருக்கு என்ன நடந்ததோ அதே போல் நம்மளுக்கும் அது நடக்கும். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிழ்ச்சி செலுத்துங்க. அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க. எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. கொலோசியர் 4:5-6.
புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. உங்களுடைய நீங்க வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை இருக்கு தெரியுமா, அது எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்குன்னு போட்டிருக்குதுல, கிருபை பொருந்தினதா இருக்கணும். அந்த வசனம் ஒரு சாரமுள்ள வார்த்தையா இருக்கணும், உற்சாகமுள்ள வார்த்தையா இருக்கணும், விசுவாசமான வார்த்தையா இருக்கணும், விடுதலையான வார்த்தையா இருக்கணும், மீட்பின் வார்த்தையா இருக்கணும், சந்தோஷத்தின் வார்த்தையா இருக்கணும், சமாதானமான வார்த்தையா இருக்கணும், அற்புதமான வார்த்தையா இருக்கணும், அதிசயமான வார்த்தையா இருக்கணும். அதுதான் சாரமுள்ள வார்த்தை. ஒரு வார்த்தையில சாதாரண வார்த்தை இருக்கு, சாரமுள்ள வார்த்தை இருக்கிறது. எனக்கு வாழ பிடிக்கல, சாரம் இல்லாத வார்த்தை. வாழ்ந்து காட்டுவேன், சாரமுள்ள வார்த்தை. நான் எழும்ப முடியாது, சாரம் இல்லாத வார்த்தை. நான் எழும்பி காட்டேன், சாரமுள்ள வார்த்தை. நான் ஆள முடியாது, நான் ஆளுவேன், நான் எழும்புவேன், பிரகாசிப்பேன், ஜெயிப்பேன். இது சாரமுள்ள வார்த்தை. அப்ப உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை, அது கிருபை பொருந்தினதா இருக்கணும். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை கிருபை. அப்படின்னா தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி வெற்றி, விடுதலை, சந்தோஷம், சமாதானம், உயர்வு, மேன்மை, அந்தஸ்து, ஞானம், அறிவு, ஆற்றல், இது எல்லாமே கிருபைக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது? நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்கிறதா? கிருபையின் வார்த்தையை பேசுகிறாயா, அல்லது சாரமுள்ள வார்த்தையை பேசுகிறாயா, சாரம் இல்லாத வார்த்தையை பேசுகிறாயா? ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு உப்பு. உப்புல 2 வகை இருக்கு, சாரமுள்ள உப்பு இருக்கு, சாரமில்லாத உப்பு இருக்கு. ஆனா சாரமுள்ள உப்பு அநேகருக்கு பயன்படும். சாரம் இல்லாத உப்பு அதை கீழே கொட்டி மனிதர்கள் மிதிப்பதற்கும் ஒன்றுக்கும் உதவாத குப்பையாக அது உப்பாக மாறிவிடுகிறது. ஆனால் 2 வகை உப்பு இருக்கிறது, சாரமுள்ள உப்பு, சாரம் இல்லாத உப்பு. ஆனால் சாரமுள்ள உப்பு அநேகர்களுக்கு பயன்படும். சாரம் இல்லாத உப்பு அதை கீழே கொட்டுவதற்கும் காலினால் மிதிக்கப்படுவதற்கு ஒன்றி வேற ஒன்றுக்கும் பயன்படாது. அப்படின்னா நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையிலே சாரம் இருக்கிறதா? சாரம் இருக்கிறதா? சாரம் என்றால் ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம், ஒரு பலன், ஒரு சமாதான, உயர்வு, நம்பிக்கை. இதுதான் சாரமுள்ள உப்பு, இதுதான் சாரமுள்ள வார்த்தை. அப்ப உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை வரல, கிடைக்கல, தேர மாட்டேன், உருப்பட மாட்டேன், போச்சு வந்துச்சு, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு, போய் சேர வேண்டியதுதான், இதெல்லாம் செத்து போன வாழ்க்கை, காலில போட்டு மிதிக்கிற வார்த்தை. சொல்றால தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை உலகத்துக்கு உப்பா வச்சிருக்கிறேன் சொன்னார சொல்ல மத்தையில சொன்னாரா சொல்லலையா? சொன்னாருன்னு சொல்றவங்க அல்லேலூயா. உங்களை உலகத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு? உங்களை உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறாரா, இருட்டா வச்சிருக்கிறாரா? அந்த வாசிமா, சாரமுள்ள உப்பு, சாரம் இல்லாத உப்பு. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்ப கவனிங்க, இப்ப இயேசுவா சொல்றாரு, நீங்க பேசுகிற வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் சாரமுள்ள வார்த்தையாகவும் இருக்கணும். அப்படி சாரம் இல்லாத வார்த்தையை பேசுனீங்கன்னா கீழே போட்டு 4 பேர் நம்மளை போட்டு மிதிப்பாங்க, கீழே கொட்டிடுவாங்க நம்மளை. ஆனால் ஏன் இப்படிப்பட்ட நிந்தனையும் அவமானம் நம்மளுக்கு வருது அப்படின்னு கேட்டால், நீ பேசுகிற வார்த்தையில் கிருபை இல்லை, நீ பேசுகிற வார்த்தையில் சாரம் இல்லை, உப்பு இல்லை, உப்பான சாரம் இல்லை அப்படிங்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க எந்த வார்த்தை பேசினாலும், குடும்பத்தை குறித்து பேசினாலும், எதிர்காலத்தை குறித்து பேசினாலும், பிள்ளைகளை குறித்து பேசினாலும், நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் எந்த வார்த்தையிலும் சாரம் இருக்கணும். பிள்ளைகளை குறித்து நீங்க பேசுறது எப்படி? சாரமுள்ள வார்த்தையா பிள்ளைகள் பேசணும். ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலின் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். இது சாரமுள்ள வார்த்தை. இவன் படிக்க மாட்டான், இவன் தேர மாட்டான், இவனை வச்சு நினைச்சதான் கவலையா இருக்கு, இந்த வார்த்தை சாரம் இல்ல. அப்படின்னா கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஒண்ணுக்குமில்ல ஞானம் இல்லாதவன, ஒரு பைத்தியக்காரனை ஞானவனா மாத்தக்கூடிய வல்லமை இந்த உப்புல இருக்கிறது, இந்த வார்த்தையில இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எப்படி பேசணும்? உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை பார்த்து எப்படி பேசணும்? நானும் ஏசாயா 8 நினைக்கிறேன், வாசிங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிறார். பசிக்குதா? ஒரு ஃபயரா சாரமா பேச மாட்டீங்களே, சாரமா பேசணும். சொல்லவா, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சாரம் இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்படின்னா சாரம். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்
சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். கைய தட்டை. அதான் இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அப்ப சொல்றாரு, இஸ்ரவேலரே நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படாத, நான் உன் நடுவிலே தேவனாக இருக்கிறேன். யுத்தம் பண்ண தேவனா இருக்கிறேன், வழக்காட தேவனா இருக்கிறேன், உனக்கு கையில வெற்றியை கொடுக்க தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்பனா நீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது தப்பி தவறி உங்களுக்கு குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ, வியாபாரத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ தவறான ஒரு வார்த்தை கூட என்ன செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு? ஆண்டவரை பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சொல்லும் போது பக்கத்தில் வந்துட்டேன். நான் ஆசீர்வதிக்க, சுகத்தை கொடுக்க, பலத்தை கொடுக்க, கரண் அடைக்க பக்கத்தில் என் கஜனாவை திறந்துட்டேன். ஆனால் திறக்கும்போது எனக்கு வர்ற மாதிரி தெரியல, கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏன் இப்படி செய்கிறாரு? அப்போ நான் அவிவிசுவாசமான நினைவுகளும் வாழ்ந்த எண்ணத்தை கண்டேன், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவிவிசுவாச எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த உள்ளத்தில், இந்த இதயத்தில், இந்த மூளை பகுதியில் அப்படியே ஓடிக்கொண்டு இருப்பதா பக்கத்தில் வந்துட்டேன். கொடுக்கும்போது இப்படி நினைக்குது, நான் என்ன செய்யட்டும்? அதனால் பத்திரமா வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நினைவுகளையும் இந்த மாதிரி பேச்சுகளையும் அதெல்லாம் அவிச்சு போட்டுட்டு என்ன மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி என் வார்த்தையை உள்ளத்தில் வைக்க சொல்லு. நான் திருப்பி வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எந்த ஒரு காரியத்தை குறித்து சந்தேகத்தின் வார்த்தையை பேசக்கூடாது. அல்லேலூயா. சந்தேகம் தெரியல, வர்றதா என்னன்னு தெரியல, கிடைக்கிறதா என்னன்னு தெரியல, கிடைக்கும், வரும், பெற்றுக்கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உங்க வெளிச்சம் அநேகருக்கு தெரிய கடவுதுங்கிறார். உன் வெளிச்சத்தை மரக்காலால் மூடி வைக்காத அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அதனால இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்க பாருங்க தெரியுங்களா? எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். யாரு கேட்கிறவங்களுக்கு நீங்க பேசுகிற பேச்சு அடுத்தவங்களுக்கு என்னவா இருக்கணுமா? என்ன இருக்கணும்? அடுத்தவங்க வேதனைப்படுறதுக்கா, அடுத்தவங்க கஷ்டப்படுறதுக்கா, அடுத்தவங்க மனமடி வைக்கிறதுக்கா? அப்படி அடுத்தவங்க வேதனைப்படும்படி, அடுத்தவங்க வெக்கப்பட்டு போகும்படி, அடுத்தவங்க துக்கப்பட்டு போகும்படி உங்க வாயிலிருந்து எந்த வார்த்தை வரக்கூடாது. நீங்க பேசுகிற வார்த்தை அடுத்தவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படி பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பிரயோஜனமுள்ள வார்த்தை, பிரயோஜனமுள்ள வார்த்தை, நன்மையான வார்த்தை, தீமையான வார்த்தை. எதை நீங்க பேசுறீங்களோ அதான் நினைச்சணும், வரும் உங்களை தேடி. எல்லாம் சொல்லுங்க, நான் என் வாயில் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேச மாட்டேன். நான் ஏதாவது பேசினேன்னா அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவேன். எதுக்கு தெரியுமா வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு? சாப்பிட்டு படுத்துங்கிறதுக்கல்ல, இந்த வார்த்தையை வச்சு நீ செழிக்கணுங்கிறார், வளரணுங்கிறார். சரியா? அதாவது வளர்ச்சி இல்லைன்னா நீங்கள் வார்த்தையை வச்சு வளர்ந்துடலாம். வாசிங்க எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாயும் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் வளருவர்களாய் இருக்கும்படி சொல்லுங்க, நான் வளரும்படி அவர் வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருங்களேன், திமிங்கலங்கள் மச்சங்கள் உண்டாவதாக, தாவரங்கள் உண்டாவதாக, மரம் செடி உண்டாவதாக அப்போனா அன்னைக்கு ஆயுதில் சொன்ன வார்த்தை தான் இன்ன வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் கடலை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, சமுத்திரத்தை வச்சு என்ன செய்கிறாங்க, பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க.
கடலோரத்தில் இருக்கிற எத்தனையோ ஊர், நாகூர் பக்கம் பார்த்தீங்கன்னா குளச்சல், எல்லா ஊர்களும் கடலோரத்தில் மக்கள் வர்றாங்க, குடும்பம் நடத்துகிறாங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, வாழ்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த கடலை வச்சு என்ன பிழைக்க. அப்போ தேவன் வந்து அந்த சமுத்திரத்தில் மச்சங்கள், திமிங்கலங்கள், உயிரினங்கள் உண்டாக கடவுது அப்படின்னாரு. ஏன்? தேவ பிள்ளைகள் அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்டு விற்று வியாபாரம் பண்ணி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அதே போல் நம்ம வளர்றதுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். நீ எந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாயோ அந்த வார்த்தை உனக்கு என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கோடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். எல்லாம் இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க பாப்பா. இனிய சொற்கள். எல்லாம் சொல்லுங்க. இனிய சொற்கள், இனிய சொற்கள். அப்புறம் என்ன? தேன் கோடு போல், தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும். எதுக்கு? இங்க ஒரு விளைவினை எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? ஒரு கவலை எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? ஒரு போராட்டம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? ஒரு நெருக்கம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னா எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? இந்த ஆத்மால தான் என்ன செய்யுது? உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த ஆத்மா உற்பத்தி ஆகுறதுக்கு, இந்த ஆத்மாவை நல்லபடியாக வைக்கிறதுக்கு, இந்த ஆத்மாவை நல்ல சுகமாக வைக்கிறதுக்கு கர்த்தர் சொல்ல, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். அப்போ இந்த ஆத்மாவுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும் போட்டிருக்கு? ஹலோ, புரிஞ்சவங்க அல்லையா? நீ பாடு கத்திக்கிட்டே இருறா அப்படிங்கிறீங்களா? நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எல்லாம் சொல்லுங்க. இனிய சொற்கள், நல்ல அன்பான வார்த்தை, நல்ல சமாதானமான வார்த்தை என் ஆத்துமாவுக்கு, என் ஆத்துமாவுக்கு எப்படியா? மதுரமும் எலும்புகளுக்கு. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எலும்பு தேஞ்சு போச்சு, எலும்புரிக்கு நோய், இதெல்லாம் உங்களுக்கு வராது. எலும்பு தேஞ்சு போச்சு, எலும்புரிக்கு நோய், இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. அப்போ வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பேசணும்? வாயில இனிய சொற்கள். என்ன சொல்லுங்க? நான் இனிமேல் எந்த எலும்பு பகுதியும் எனக்கு சேதம் வராது, எந்த எலும்பு என் உடம்புல தேயாது, என் எலும்பு நினமுள்ள எலும்பா இருக்கிறது. அதனால நான் இனிமையான சொல்லா, அன்பான சொல்லா, வாக்குத்தத்தமான சொல்லா இனிமே நான் பேசுவேன். அல்லேலூயா. எனக்கு முடியல அப்படின்னு பேச மாட்டேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இனிய சொற்கள், இனிய சொற்கள், இனிய சொற்கள். யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இனிய சொற்கள். நீங்க பேசியிருந்தா தானே உங்க வாயில வரும். இனிமே தான் பேச போறீங்கிறீங்களா? இனிய சொற்கள், இனிய சொற்கள், இனிமையான சொற்கள். டன்னு கணக்கில் குமிஞ்சு கொடுக்கு இனிய சொற்கள். ஒரு சொல்லு இனி சொல் வரலைன்னா அப்போ எப்படி? இனிமே தான் வேலையை ஆரம்பிக்க போறீங்க போல இருக்கு. அப்போ இதுவரைக்கும் இனிமையான சொற்கள் பேசலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க அது? இனிமையான சொற்கள் ஒண்ணுமே இல்லையா? சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். இதுக்கு பேர் என்னது? சமாதானமாயிருப்பேன், எப்ப பார்த்தாலும் சமாதானமாயிருப்பேன். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றது. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றது. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க இனிய சொற்கள். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கற்பப்பை கட்டி. இப்ப இனிய சொற்கள் தெரிஞ்சாமா? இப்ப தெரிஞ்சா இனிய சொற்கள்லாம் சொல்லுங்க. இனிய சொற்கள் என்ன தெரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. என்னால முடியல, எந்திரிக்க முடியல.
அப்ப முடியாத நேரத்துல, முட்டு வலி நேரத்துல, முடக்க வலி நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? சுகம் பெல்லன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் எனக்கு எப்ப பார்த்தாலும் வருது, என்ன செய்ய எனக்கு ஒன்னும் புரியலங்க. அப்படி பாடாம முதுகு தண்டு இதயா மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றது. முதுகு வலி யாருக்கு இருக்கு? குடல் தோல் வயிறு சதையெங்கும் பாய்கின்றது. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றது. இயேசுயா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வம். இயேசுயா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமை, வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சொல்லு, சுகம் எல்லா பலவீனம் வெளியேற போகுது. முதுகு வலி, முட்டு வலி, உன் கால் வலி, உன் கை வலி எல்லாம் வெளியேற போகுது. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்ன வார்த்தை? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்பெல்லாம் என்னென்ன சூழ்நிலை வருது அதுக்கு தகுந்தாப்புல அந்த வார்த்தையை பேசணும். அது என்ன வார்த்தை? இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு. அல்லேலூயா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஐயோ அவனை பார்த்தா பயமா இருக்கு, இவனை பார்த்தா பயமா இருக்கு. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாதுகாப்பு இல்ல, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. எவே உனக்கு தீங்கு செய்ய முடியாது. உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, நீ செய்யற வேலைக்கு ஒரு பயம் உனக்கு கெடுக்க முடியாது, எந்த தீங்கு உனக்கு வராது. அவர் சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், சத்துருக்களை விலக்கி விட்டேன், இனி எவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, நான் உன் பக்கத்துல வாசம் பண்ணுவேன். இதான் இனிய சொற்கள். இதான் என்னது வார்த்தை பாருங்க. உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், உன் சத்துருக்களை விலக்கி விட்டேன், உன் தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனிமேல் தீமையை. இப்படி பேசினாதான் தீமை வராது. உம்முடு இருந்தா வந்துகிட்டு தீமை. பேசினாதான் தீமை வராது, பேசலன்னா வரும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என் ஆக்கினைகளை அகற்றிட்டாரு, என் சத்துருக்களை விலக்கிட்டாரு, அவர் என் நடுவிலே வாசம் பண்ணி இனிமே தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்வார். இது அந்த வார்த்தையுடைய அச்சாரம். அந்த வார்த்தையுடைய சத்து என்ன தெரியுமா? வாசிங்க நீதிமொழிகள் 16:24. திருப்பி வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 16 முடிக்க போறேன். நீதிமொழி 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு. உங்க வீட்டுக்கு போன உடனே உங்க மனைவிட்ட கணவன்மார்கள் பேசுறது எப்படி பேசணும்? எந்த வார்த்தையை கொண்டு பேசணும்? மனைவி கணவன் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசணும்? இனிய சொற்கள். அல்லேலூயா. அப்படி பேசும்போது அவங்க ஆத்துமாவுக்கு என்ன வந்துருது? ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்பு டாக்டரே போக வேண்டியதில்லை. இனிய சொற்கள் உங்க வாயில் இருந்தா போதும், உங்க எலும்பு அப்படி திடகத்தை மாறிடும். அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ புரியுதா புரியலையா? சொல்லுங்க. என் எலும்பு நல்லா இருக்கிறதுக்கு, மதுரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் இனிமையான சொற்களை பேசுவேன். இனிமே அவிவிசுவாசன வார்த்தையை பேச மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றீங்களா? சொல்லுவீங்களா? வீட்டுக்கு போய் பேசுவீங்களா? என்ன பேசுவீங்க? இனிய சொற்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சீக்கிரத்தில் இந்த வருஷம் முடிய போறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிக்க போறேன் பாரு. அப்படியே கொஞ்சம் பேசி பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது, என் பிரச்சனை முடிய போகுது. பக்கத்தில் கையை பிடிச்சிக்க. அக்கா, இந்த வருஷம் முடிய எத்தனை மாசம் அக்கா இருக்கு? எத்தனை மாசம் அக்கா இருக்கு? 2 மாசம் இருக்கா?
2 மாதத்துக்குள்ள சிறியது முதல் பெரியது வரை தாவீது திருப்பி கொண்டது போல நான் எல்லாத்தையும் திருப்பி கொள்ள போறேன். இப்ப நீ பா சொல்லுமா, எல்லாம் திருப்பி கொள்ள போற சொல்லு. இந்த பிள்ளைக்கு பக்கத்து நீ ஒரு ஆள் சொல்லு, ஏக்கா திருப்பி கொள்ள போறீங்க. உடனே அவங்களுக்கு பதில் சொல்லு, நீங்களும் திருப்ப போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கங்களேன். ஒருத்தர் சொல்ல, ஏக்கா எம்மா எவ்வளவு உள்ள கிடக்கதோ அவ்வளத்தையும் திருப்ப போறீங்க. அக்கா நீங்களும் தான் அக்கா, இன்னும் 2 மாசம் தான். இன்னைக்கு நாளை எண்ணிக்கங்க. எப்படி திருப்புறது? ஒரு ஆளு கேட்குது, ஒரு ஆளு கேள்வி எப்படி திருப்புறது? உன அந்த ஆளு சொல்லணும். இப்ப ஜான்சி கேள்வி எப்படி திருப்புறது? உன இந்த ஆளு சொல்லணும், ஏக்கா காற்று வராது மழையும் வராது, பள்ளத்தை நிரப்புகிறவர் கையாத்தாவுக்கு. எப்படி பேசணும்? இன்னொரு ஆளு சொல்லு. நீ சொல்லு. எப்படி திருப்ப போற? இல்ல ஒரு ஆள் இப்படி சொல்லு, இன்னொரு ஆள் சொன்ன எப்படி திருப்ப போற கேளுமா. உடனே இந்த ஆள் சொல்லணும், அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார். அதனால மூஞ்சிய தொங்க போட்டு இருக்காதே, அதனால மூஞ்சிய தொங்க போட்டு இருக்காதே, செங்கடலை பிளந்தவர் நமக்குள் இருக்கிறார், செங்கடலை பிளந்தவர் நமக்குள் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். மீனு வாயில பணத்தை தான் வர வச்சார் அற்புத, மீனு வாயில பணத்தை தான் வர வச்சார் அற்புத, அது போலவே நம்ம வாழ்க்கையில வர வைப்பாரு, அது போல நம்ம வாழ்க்கை வர வைப்பாரு, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். இப்ப நான் பேசுனது போல சாரமுள்ள உப்பா சாரம் இல்லாத வார்த்தையா? அல்லேலூயா. இப்படி நீங்க பாடி பாருங்க, இப்படி செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. அவரை வார்த்தையில கனப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க நடுவில் யார் இருக்கா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கூட இருப்பார். கடைசியா ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 15:23. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், மனிதனுக்கு தன் வாயின் மொழியினாலே மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஐயா இந்த வார்த்தை உங்க ஒவ்வொரு உள்ளத்து கடந்து விடும். தயவுசெய்து கொஞ்சம் இந்த கடைசி வசனத்தை இதை கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். இங்க இருங்க, மனுஷனாகிய எனக்கு என் வாயினால மகிழ்ச்சி உண்டாக போகுது. மனுஷனாகிய எனக்கு என்னுடைய வாயினால மகிழ்ச்சி உண்டாகும். இப்ப நான் சொல்ற வார்த்தை புதிய வருடத்தில் படிக்க போகுது. இப்ப நான் சொல்ற வார்த்தை 2026 நடக்க போகுது. 2026 முதல் வாரத்தில் நடக்க போகுது. ஐயா, தொண்டை வழியை கத்திக்கிட்டு இருக்கேன். இது நீங்க எல்லாரும் வாழணும், எலும்பணும், பிரகாசிக்கணும். சரிங்களா? அப்ப ஒண்ணுமில்லை, இந்த வார்த்தைக்காச்சும் நீங்க கட்டுப்படணுமா, கட்டுப்பட வேண்டாமா? எல்லாம் திருப்பி வாசிக்க பார்ப்போம். மனுஷனுக்கு சரி, மகிழ்ச்சிக்கு எங்க காசு பண்ண தேவையா? சந்தோஷமா மகிழ்ச்சி
மகிழ்ச்சி எப்படி இருக்கு? யார்கிட்ட இருக்கு மகிழ்ச்சி? மகிழ்ச்சி எப்படி வர வைக்கணும்? வாய் மொழி. வாயின் வார்த்தை. வாய் மொழி என்னது? வாயின் வார்த்தைனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எங்க புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சொல்லுங்க. என் வாயினால நான் சந்தோஷத்தை வர வைக்க முடியும். என் வாயினால மகிழ்ச்சி வர வைக்க முடியும். நான் இப்போ சொல்ற வார்த்தை ஒரு 3 மாசம் கழிச்சு, ஒரு 2 மாசம் கழிச்சு நான் அறுக்க போறேன். நான் அறுக்க போறேன். அறுவடைய பார்க்க போறேன். என் கஜானா நிரம்ப போகுது. மூடைய அள்ள போறேன். மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏன்னா நல்ல வாக்கு தத்தங்களை சொல்லிக் கொடுங்க. வாக்குத்தங்களை அறிக்கைப்படுங்க. இப்போ சொல்லிக் கொடுக்குற இந்த வார்த்தை ஒரு நேரம் வரும்போது, அந்த பிள்ளைய திருமண வயது வரும்போது நீங்கள் சொன்ன வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் பழிக்கும். நீங்கள் பார்த்து நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போல வளருவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க போற. நீ உலகத்துக்கு உப்பா இருக்க போற. பேசி பாருங்க. இந்த வார்த்தை ஒரு நேரத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். எல்லாம் எந்திரிச்சிருப்போமா? சோத்திரம் 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 சோத்திரம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு வீட்டில் போய் வைவீங்களா? யாரையாவது அம்மா வைவீங்க, அப்பா வைவீங்க, புருஷனை வைவீங்க, பொண்டாட்டியை வைவீங்க. தேர மாட்டேன், உருப்பட மாட்டேன், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன், என் கண்ணு பார்க்க போகுது, நீ பாரு. அதெல்லாம் மக்கா பேசிடக்கூடாதாம்மா. அல்லேலூயா. வெட்டாந்தரையில் நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுவார். அவாந்தர வெளியில பாதைகள் நினைச்சுவாரு, உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா. வெட்டியை பார்க்கிறவங்க அல்லேலூயா. விடுதலையை பார்க்கிறவங்க அல்லேலூயா. உயர்வை பார்க்கிறவங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா. பசிக்கிறவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு மன்னா கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? மன்னாவை கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வாயை திறந்து அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரு தன் ஜீவன் எனக்காய் தந்தாரு. திரும்ப சொல்லுங்க. வந்தாரு, என்ன தேடி வந்தாரு. தன் ஜீவன் எனக்காய் தந்தாரு. தெய்வம் தானே இயேசு. அல்லேலூயா. இப்படி செப்படுத்துவீங்க, இப்படி செப்படுத்துவீங்க, இப்படி இப்படி இப்படி. இப்ப கையை தட்டுக்கு பார்ப்போம். உங்களுக்குள்ள வல்லமை. ஓஹோ. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே. ஓ சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. ஓஹோ. வந்தாரே, ஓடே, தேடி வந்தாரே. ஓடே, சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்ன வாழ வைத்த தெய்வம் தான் இயேசு. என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. பாடு பாடு பாடு. ராஜாதி
எனக்கு கவலை இல்லை. சொல்லு. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்லை, எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். சொல்லுங்க. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்றதுக்குண்டான வழிகளை தம் வாயில கொடுத்திருக்கிறார், நாக்கில் கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் இருங்க. இனிய சொற்களை என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேசுங்க. அல்லேலூயா. கலக்கம், வேதனை எதுவுமே பேசாதீங்க. கர்த்தர் உங்களை இந்த இந்த வருஷம் முடிகிறக்குள்ளையும் எங்கே வழக்காடணும், எங்கே யுத்தம் பண்ணணும், எல்லாத்துக்கும் வழக்காடி உங்கள் கையில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. இதெல்லாம் சொல்லுங்கள். இந்த 2 மாதத்தில் என் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. எனக்கு வர வேண்டியது எல்லாமே வந்துடும். புது வருஷத்தில் புதிய காரியத்தை ஏன் மூலமாக செய்ய போகிறேன். அதாவதுங்க, ஏற்ற வேலையிலே சொன்ன வார்த்தை அப்படின்னு படிச்சிங்களே, இன்னொரு வசனம் இருக்கிறது. ஏற்ற வேலையிலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொட்டு சாவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா இப்போ இருந்து என்ன செஞ்சுருங்க, வீட்டில் போய் சொல்லுங்கள். மகன் வந்து அம்மாட்ட சொல்லணும், ஏம்மா 2 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சிருமா சொல்லு. மகன் அம்மாட்ட பார்த்து பக்கத்தில் வச்சு, ஏம்மா 2 வருஷம் பிரச்சனை முடிஞ்சிருமா, ஏம்மா 2 மாதத்துல நீ எதிர்பார்த்த காரியம் வந்துருமா, 2 மாதத்தில் உன் தேவை சந்திக்கப்பட போதுமா, கவலைப்படாதம்மா, உச்சமாருமா, 2 மாதத்தில் உனக்கு வேலை கிடைக்க போகுது, உனக்கு பெருமண்டு வேலை, உனக்கு பெருமண்டு வேலை, நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிற, 2 மாதத்தில் ஒரு இம்மி கடன் இல்லாமல் எல்லா கடனையும் அடைக்க போகிற, உனக்கு எதிராக எலும்பினவங்கெல்லாம் உன் சார்பாக வரப்போகிறாங்க. முடிஞ்சுமா, முடிஞ்சுமா, கவலைப்படாதம்மா, கொஞ்சம் மூஞ்சியை சிரிமா, கொஞ்சம் கலகலன்னு வைமா, கையை நல்லா கொடுமா, கையை கொடுமா, கண்ணில் கிள்ளி விடு, நறுக்குன்னு உற்சாகமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே ஏதாவது ஃபோன் போட்டு என்ன செய்யணுன்னே தெரியல, நினைச்சதோ அப்படின்னு சொல்லி யாராச்சும் எனக்கு ஃபோன் போட்டாங்க. அப்புறம் இனிய சொற்கள், என்ன செய்யறதுன்னு தெரியலையா, இந்த இடுப்புலினால என்னால் தாங்க முடியலையோ, இந்த கடனை எப்படி அடைக்கும் தெரியலையா, ஒண்ணுமே புரியலையா. இனிய சொற்களை பேசிக்கிட்டாரு. பேச 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 ஆட்டோமேட்டிக் மலை போல வருவதெல்லாம் பனி போல் உருகிவிடும். ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இனிய சொற்களை தாங்க. இனிய சொற்கள் இந்த ஆத்துமாவுக்கு மதுரமும், ஆண்டவர் எலும்புக்கு நல்ல ஔஷதமும் நல்ல சுகமும். ஆண்டவர் எங்கள் உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் திடமானதாக இருக்கிறதுக்கு, நினமுள்ள எலும்பாய் மாறுவதற்கு எங்கள் வாயில் ஔஷதமான வார்த்தை, நல்ல வார்த்தை, இனிய வார்த்தை வரணும். தகப்பனே, எங்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.